அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யோசுவா 6ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் படிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் கொடுத்தேன். 20ஆம் வசனம் என்ன போட்டு பாருங்களேன். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, அப்ப எரிகோ பாருங்க, இவர்களுக்கு முன்பாக அடைபட்டிருந்தது. ஒருவரும் உள்ளே போகவும் இல்லை, வெளியே வரவும் இல்லை. அந்த நேரம் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்னன்னா, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அப்ப ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக அவர் என்ன செய்யறாருன்னா, எடுத்தோன்னையும் வார்த்தை அனுப்புகிறார் இல்லைங்களா? வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு அவர் என்ன பண்ணார்னா, வெளிச்சம் உண்டாக்கணும் என்று வார்த்தை அனுப்பினார். அப்ப ஒரு அற்புதம் செய்வதற்கு முன்பாக தேவன் அனுப்புகிறது அவருடைய வார்த்தை. அதனாலதான் ஆண்டவர் நம்முடைய சூழலை மாற்றுறதுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை அற்புதத்தை கொண்டு வருகிறது. எனவேதான் நமக்கு தேவை என்னன்னா, அற்புதம் இல்லை, நமக்கு தேவை அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை இருந்தா போதும் அற்புதம் நடக்கும். அப்ப இங்க எரிகோ பாருங்க, பெரிய மதில் இருக்கிறது, அலங்கம் பெரிதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லாம ஒப்பு கொடுத்தேன். ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் அற்புதத்தை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன், உன் பிரச்சனைகளை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன், உன் சுகத்தை உனக்கு ஏற்கனவே நான் கொடுத்து விட்டேன். ஆமென். அப்ப அவருடைய பார்வையில எல்லாமே முடிந்தது. அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் முடித்த கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை அனுப்பிவிட்டார். அந்த வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு தேவையான அற்புதத்தை கொண்டு வரும். அப்ப உங்களுக்கு தேவை அற்புதம் இல்ல, உங்களுக்கு தேவை வார்த்தை. அந்த வார்த்தையை பிடித்து, அந்த வார்த்தையை நம்பி, அந்த வார்த்தையே நாம் தியானித்து, அந்த வார்த்தையவே அறிக்கை செய்யும் பொழுது அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்ப 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம், எக்காலங்களை ஊதுகையில் அலங்கம் இடிந்து. அப்ப இந்த எக்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெய கம்பீர சத்தத்தின் அடையும், வெற்றிக்கான முழக்கம். இன்னைக்கு அந்த வெற்றி முழக்கத்தை நீங்க விடுங்க. நீங்க வெற்றி முழக்கம் இடுகையிலே, ஆர்ப்பரிக்கையிலே, ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார் என்கிற முழு விசுவாசத்தோடு நீங்கள் அவரை துதிக்கையிலே, விசுவாசத்திலே நிற்கையிலே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அலங்கம் அப்படியே இடிந்து விழும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் அப்படியே ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னாடி எந்த தடையும் இல்லை. பார்க்க தடை போல் தோன்றலாம். அந்த அஸ்திபாரங்கள்லாம் அப்படியே ஒன்றுமில்லாம போச்சு. 6 நாள் நடக்கிறாங்க. இந்த 6 நாள் ஒண்ணுமே ஆகல. ஆனா நான் நம்புறேன், அண்டர் கிரவுண்ட்ல ஆண்டவர் எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாரு. அதனாலதான் 7ஆம் நாள் 7 முறை சுற்றி, 7ஆம் முறை சுற்றி அவன் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகையில் ஆர்ப்பரித்தார்கள். பலனில்லாமல் ஆர்ப்பரித்த ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டு அலங்கம் விடு. அது எப்படிங்க? அதான் சூப்பர் நேச்சுரல். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ துதி, ஜெயம் பெற்றவன் என்கிற எண்ணத்திலே நீ துதிக்க ஆரம்பி. உனக்கு முன்பாக இருக்கிற தடை ஒன்றும் இல்லாமல் போகின்றார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பெரிய வெற்றியை இன்று நீங்கள் அடைவீர்கள். எனவே நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்துவிட்டது. அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்திலே நில்லுங்கள். விசுவாசத்திலே வெற்றி பெற்றோம் என்கிற எண்ணத்திலே, சுகம் பெற்றோம் என்ற எண்ணத்திலே, நமக்கு தேவையான அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்திலே ஆர்ப்பரியுங்கள், அவரை துதியுங்கள். அற்புதம் இன்று உங்களுக்கு உண்டு. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.